ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூட பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி மார்க்கெட் வந்து கண்டிஷன்ஸ் வந்து சைட்வேஸா இல்லைனா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, ஸோ என்ன மாதிரி சினாரியோ இருக்குன்றதை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிவிடுவேன். சப்போஸ் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா கூட நான் உங்களுக்கு இந்த அப்டேட்டை வந்து இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கான லெவல்ஸ் ஆல்ரெடி நான் வந்து முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 23,750 வந்து ஒரு இம்பேக்ட் தரக்கூடிய கால் ஆர் புட்டு ஏதாவது ஒன்று ரொம்ப இம்பேக்ட் தருவாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டியாக தரக்கூடிய ஒரு லெவல்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல்ஸ் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி இந்த லெவல்ஸ் வந்து தந்துட்டுருக்கோம். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, பிரேக் இவன் பாயிண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்த லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸில் இந்த ஒன்று எஸ்எல் லெவலில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் ஃபர்தராக அந்த பிரேக் இவன் பாயிண்ட்டை போய் டச் பண்ணுவான். ஸோ பிரேக் இவன் பாயிண்ட்டை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய இந்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு 23,700 கால் ஆப்ஷன் வந்து 173 வந்து ஹோல்டு பண்ணிட்டான் அப்படின்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய இந்த டார்கெட்டு இதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒருவேளை இதுக்கு கால் ஆப்ஷன் மேலே போகிறோன்னா புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவான், அந்த 173 கீழே வந்து 141, 98 ஸோ அப்படின்ற லெவல் கீழே வந்து 85 பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் கீழே உடச்சி போனோம் அப்படின்னா ரொம்ப வீக்னஸ் ஆகி 50 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் நான் தரக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ லாஸ். சரிங்களா? ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம யூடியூப் சேனலில் தந்திருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 9941886630. இந்த வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன். அவங்க கால் பண்ணி பேசி ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இந்த ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்சைடில் வராங்க அப்படின்னா இந்த 23,800ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருப்பான். ஸோ அதுக்கு மேலே வந்து 850 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ரிஜெக்ஷன் ஜோனாக இருப்பான். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் மேற்கொண்டு அப்சைடில் 23,950 போய் ரீடெஸ்ட் பண்ணுவான். அதையும் ரீடெஸ்ட் பண்ணான்னா பிரேக் பண்ணி மேலே போகும்போது 24,000 ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் போய் ரீடெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதையும் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து 24,144 அப்படின்ற லெவல் வரைக்கும் போவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் அதையும் நல்லா பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் 24,298 300ன்ற லெவல் வரைக்கும் போவாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங் இருக்குது. 250லேருந்து 300ன்ற லெவல் வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன். சரிங்களா? இந்த கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வரும் அப்படின்னா கண்டிப்பாக மேலே வரும். சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 650 பிரேக் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வந்து 595ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருப்பான். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் வந்து ரிவர்ஸில் இங்கேருந்து வந்து ரிவர்ஸில் எடுத்து போயிடுவான். சரிங்களா? சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிடுவான். ஆனால் கவனமாக ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக அவன் வந்து பிரேக் பண்ணால் மட்டும் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும்போது மட்டும் நீங்கள் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து டவுன் சைடில் இருந்தால் பிஎஸ்ஐ லெவல் வரைக்கும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 650 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 595 இம்பார்ட்டன்ட் லெவலாக இருப்பாங்க. அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா கீழே வந்து இந்த ஒரு லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவாங்க. 564 அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 500ன்றது பிஎஸ்ஐ லெவலு. ஒன்ஸ் அதை நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 397 அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். 397 ப்ளஸ் இந்த லெவல் 459 அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நல்ல ஒரு ஃபால் வந்து அப் டு 336 அதையும் உடச்சி கீழே வரும்போது 314 நல்லா பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும் 259ன்ற லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ கைஸ்,
நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து ஒரு நமக்கு வந்து இண்டிகேஷன் எப்போவுமே மார்க்கெட்டில் தந்துருவாங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது வந்து ரேஞ்ச் எவ்வளோ தூரம் மேலே போக போகிறான்னு கீழே போக போகிறான்றத ஓப்பன் ஈக்குவல் டு லோ அண்ட் ஹையை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து ஹை கம்மியாக வைக்கிறான் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இடம் வந்து எங்கே வந்து போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் போவோம். ஸோ இந்த ஓப்பன் ஆன இடத்துலேருந்து இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன்லேருந்து ஹை வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கான் அப்படின்னா மீதி பாயிண்ட் வந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் போவோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 150 பாயிண்ட் வந்து கீழே போவோம். 600 வரைக்கும் இந்த லெவல் வந்து கீழே போவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஸோ ரேஞ்ச் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா ஓப்பன்லேருந்து ஹை எவ்வளோ வைக்கிறோம், ஓப்பன்லேருந்து லோ எவ்வளோ வைக்கிறான்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து எந்த பக்கம் போகுன்றதை நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் எல்லாம் இதை வந்து கேண்டில் வச்சுலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும், எங்கே ரிஜெக்ஷன் எடுப்பான், எங்கே சப்போர்ட் எடுப்பான்றதை உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் டென்ஷனாகவே இருப்பீங்க. இந்த டென்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி நம்ம தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸு கால் ஆர் புட்டு யார் இந்த ப்ரைஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப்பை நான் தொடர்பு கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் நம்ம சேனல் புரியுதோ அவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பை நான் தொடர்பு கொண்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தெரியாத டவுட்டை கேளுங்க, நான் கிளியர் பண்ணி சொல்லித்தரேன். சரிங்களா? அதை விட்டுட்டு இது வந்து இது என்ன இன்ஜினியரிங் ட்ராயிங் மாதிரி இருக்கா, அது மாதிரி இருக்கான்னு சொல்லி மரியாதை குறைவாக யாரும் வந்து போடாதீங்க. இது வந்து சோசியல் அவேர்னஸ்க்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் நாலேஜை பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். சரிங்களா? ஸோ என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலையா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தாராளமாக உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ காசை கட்டி நீங்கள் அங்கே இந்த பக்கம் போய்க்கோங்க. யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஐ டோன்ட் கேர். சரிங்களா? பட் இது வந்து சோசியல் மீடியா. சரிங்களா? இதில் நீங்கள் போடக்கூடிய படித்த பசங்களாக இருக்கீங்க, படித்தவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, படிக்காதவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இன்னொன்று வயசு வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வந்து சோசியல் மீடியா. அதனால் சோசியல் மீடியாவில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாருக்கு பிடிக்குதோ அவங்க மட்டும் பார்ப்பாங்க. சரிங்களா? ஒரு நண்பர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு, அவருக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஜஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் கைஸ். ஓகே, ஐ ஹோப் என்னோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா, இந்த 800க்கு மேலே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா சாலிடாக வந்து நீங்கள் வந்து கால் சைடில் வந்து வெயிட்டன் பண்ணலாம். அதாவது 850க்கு மேலே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து சாலிடாக கால் சைடில் சஸ்டெயின் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி 24,000ல் ரொம்ப நேரமாக வந்து பிரேக் பண்ணி கீழே விலகாமல் அங்கேயே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா மேலே கீழே போய்கிட்டே இருக்கான்னா கண்டிப்பாக அதை உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கால் சைடில் ஹோல்டு பண்ணுங்கள். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே வரான் அப்படின்னா, கேப் டவுன் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு 150 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிறான், 600க்கு கீழே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்ஐ லெவல் வரையும் வெயிட் பண்ணுங்கள். அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. சரி, ஏன்னா எப்போ வேணால் வந்து பாட்டம் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் அவன் ஓப்பனிங்கே வந்து 500க்கு கீழே இருக்கிறான் அப்படின்னா மட்டும் நீங்கள் சாலிடாக புட் சைடில் ஹோல்டு பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுதான். ஸோ ஐ ஹோப் என்னோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.